இருந்தேன். யா ஸோ இப்போ ஆஃப்டர் 20 years யா how is life now? டோட்டலாக சேஞ்சுன்னா நான் கடந்து வந்த பாதை பாதைக்கு முன்னாடி இப்போ என்ன பண்றீங்க? how is life now? இப்போ என்னோடய வேலை வந்து காலையில் எழுந்திரிப்பேன், என் பொண்ணுங்களோட எழுந்திரிப்பேன். அவங்களுக்கு இந்த ஷூலாம் காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வேன் வரும்போது அவங்கள ஏற்றி விட்றது. போனதுக்கப்புறம் திருப்பி வருவேன் வீட்டுக்குள்ளே, குளியலாம் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பாட்காஸ்ட்டு ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஏதாவது படிச்சுட்டு நல்லா தூங்குறது. மத்தியானம் எழுந்திரி திரும்பி லஞ்சு, திருப்பி தூக்கம். ஓகே சாயந்தரம் எழுந்திரிப்பேன், போய் பொண்ணுங்களை போய்ட்டு ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வருவேன். ஓகே இப்போ இதுதான் என்னோடய வாழ்க்கை. ஓகே கேட்குறதுக்கு இப்போ நல்லா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அப்போ இன்கம் இல்லை வந்து அதெல்லாம் எந்த மாதிரி? நான் பேசிவ் இன்கமாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே அதாவது நீ உடம்பால் உழைத்து நீ வாங்குகிற சம்பளம் வந்து அது வந்து ஆக்டிவ் இன்கம்மு. நீ வேலை செய்யாமலே உனக்காக பணத்தை வந்து உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது பேர் பாசிவ் இன்கம். அதுதான் வந்து ராபர்ட் கியோசகி வந்து அவரோட புக்கில் ரிச் டேட் புவர் டேட் புக்கில் பணம் புரிந்தவன்கிற தமிழில் எடுத்து நான் படித்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாழ்நாள் முழுக்க நீ வேலையை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ வேலை செய்ய வேண்டிய நிலைமை வரும். ஆனால் வேலை செய்யாமல் ஓம் பணத்தை எப்படி உனக்கே நீ வேலை கற்றுக்கிட்டீங்கன்னா, உனக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, நீ 40 வயசில் கூட 30 வயசில் கூட நீ ரிட்டையர்ட் ஆகிட்டு ஓம் பணத்தை உனக்கே வேலை செய்ய வச்சு பாசிவ் இன்கம்மாக வர வைக்கலாம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுங்கிறது அவர் சொன்னதுனால இப்போ எனக்கு பாசிவ் இன்கம்மாக இட்ஸ் கம்ஸ் ஆன் அரௌண்ட் 1,60,000. ஸோ மந்த்லி அதனால வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் இல்லை. பட் ஆனால் ஐம் கெட்டிங் மெனி கால்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது. பட் ஐ வாண்ட் டு பி வித் மை டாட்டர்ஸ். ஏன்னா இத்தனை இடங்களா குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கணுங்கிற ஒரு ஆசைனால இப்போ வந்து ஐ எம் நாட் டூயிங் எனி ஒர்க்ஸ், ஜஸ்ட் பி வித் தம்.